பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹதீஸ்ல ஒரு ஹதீஸுக்கு பேர் ஹதீஸ குதுசின்னு சொல்லுவாங்க. ஹதீஸ குதுசினா என்ன தெரியுமா? புகாரியுடைய ஷரா நஸ்ருல் பாரியில எழுதப்பட்ட ஒரு இபாரத்தாக இருக்கிறது. ஹதீஸ குதுசி என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரைல் அலைஹி ஸலாத்து வஸலாம் இல்லாமல் ஒரு விஷயம் அல்லாஹ்வால் போடப்படும் இல்ஹாம் ஆகும். அது ஹதீஸ குதுசி. அந்த இல்ஹாம் கனவின் மூலமாக கிடைக்கலாம். ருயாய சாதிகான் சொல்லுவாங்க. உண்மையான கனவின் மூலமாக அல்லாஹ் போடலாம். அதாவது ஜிப்ரைல் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய உதவி இல்லாமல் ஒரு விஷயம் அல்லாஹு தஆலாவின் மூலமாக பதிவு செய்யப்படும் என்றால் அல்லாஹ் சொல்வதாக அது ஹதீஸ குதுசியாக இருக்கிறது என்பதாக சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இதற்கு உதாரணமான ஒரு ஹதீஸ பார்க்கணும்னு சொன்னா பல ஹதீஸுகள் நமக்கு சான்றாக இருக்கின்றன. அதில் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்த ஸஹீஹைன்ல இடம்பெற்ற ஹதீஸ், அதாவது புகாரியிலும் இருக்கிறது, முஸ்லிம் ஷரீஃபிலும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஹதீஸ் அது என்னவென்றால், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் கேட்டேன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, யகூலு நபி அவர்கள் சொன்னார்கள் என்பதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அது என்ன ஹதீஸ் என்றால், அல்லாஹு தஆலா எழுதினான், இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு தஆலா கதப எழுதினான், கிதாபன் ஒரு விதியை, ஒரு நியதியை, படைப்புகளுக்கான விஷயத்தை அல்லாஹ் எழுதினான். கப்ல அன் யஹ்லுகல் ஹல்க படைப்புகளை படைப்பதற்கு முன்னால், அதாவது மனிதனை படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹு தஆலா விதியை எழுதிவிட்டான் என்ற ஹதீஸை பல ஆண்டுகளுக்கு முன்னால், குறிப்பாக 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால், வானம் பூமியை படைப்பதற்கு முன்னால் விதியாக்கப்பட்டது, எழுதப்பட்டது என்பதாக நாம் சில ஹதீஸுகள்ல இந்த வாக்கியங்கள், இந்த வார்த்தைகள், இந்த அர்த்தங்கள், இந்த பொருள்கள், இந்த விளக்கங்கள் நமக்கு கிடைத்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த ஹதீஸில் நபி அவர்கள் கூறுகிறார்கள். படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா எழுதிவிட்டான் விதியை. ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் சொல்றான், என்னுடைய ரஹ்மத் இருக்கிறதே அது மிகைத்து விட்டது, அது கூடிவிட்டது என்னுடைய கோபத்தை என்பதாக சொல்றான். என்ன வார்த்தை, என்ன வாக்கியம்? இன்ன ரஹ்மதி, நிச்சயமாக என்னுடைய ரஹ்மத், என்னுடைய கருணை, என்னுடைய அருள், என்னுடைய கிருபை, என்னுடைய இரக்கம், சபகத் கஸபி, என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது, கோபத்தை தாண்டி விட்டது என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்ன வாக்கியம் ஃபஹுவ மக்தூபுன், அது எழுதப்பட்டதாக இருக்கிறது. எங்கே என்று சொன்னால், இந்தஹு அல்லாஹ்விடத்தில், ஃபௌகல் அர்ஷி அர்ஷுக்கு மேலே, அர்ஷுக்கு மேலே அல்லாஹ் தஆலா இந்த வாக்கியத்தை எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு தாய் குழந்தை மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை விட அல்லாஹ்வுடைய பாசம் மிகைத்தது. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுடன் காட்டக்கூடிய கருணையை விட அல்லாஹ்வுடைய கருணை அதிகமானது. ஒரு உஸ்தாத், அது எப்படிப்பட்ட உஸ்தாதாக இருக்கட்டும், தன்னுடைய மாணவர்களுக்கு அவர் செய்யக்கூடிய ஒரு இரக்கத்தை விட அல்லாஹ்வுடைய இரக்கம் மிகைத்தது. அதே போன்று விலங்கினங்கள், பறவை இனங்கள் தன்னுடைய குஞ்சுகளுக்கு, தன்னுடைய குட்டிகளுக்கு மீது செலுத்தக்கூடிய அன்பை விட, பற்றை விட, பாசத்தை விட அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய பற்று, அல்லாஹுடைய கருணை, அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய பாசம்
வியக்கத்தக்கது என்பதை இந்த ஹதீஸே குதுசி நமக்கு உணர்த்துகிறது. இந்த ஹதீஸை ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் கொடுக்கல, நேரடியாக இல்ஹாம் செய்தான். இதுக்குதான் ஹதீஸ குதுசி என்று சொல்லப்படும். இல்ஹாம் செய்யப்பட்ட ஹதீஸ், அதுவும் அல்லாஹ் செய்வதாக, அல்லாஹ் கூறுவதாக, அல்லாஹ்வே அதை ஆக்கி தரக்கூடியதாக என்று வரக்கூடிய வாக்கியங்கள் கொண்ட பொருள் உள்ள ஒரு ஹதீஸ் என்பதாக உலமாக்கள் இங்கே விளக்கம் தருகிறார்கள். இங்கே இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். அல் ஃபர்கு பைனல் ஹதீஸில் குதுசி வல் குர்ஆனி. குர்ஆனுக்கும் ஹதீஸ குதுசிக்கும் வித்தியாசம் என்ன, ஃபர்க் என்ன என்று பார்க்கும் பொழுது பல வித்தியாசங்களை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக 1-2 வித்தியாசங்கள். முதல் வித்தியாசம் என்னவென்று சொன்னால், குர்ஆன் என்பது அல்ஃபாஸ் அல்லாஹுடையது, குர்ஆன் என்பது மஆனி அதனுடைய பொருளும் அல்லாஹுடையது, அர்த்தமும் அல்லாஹுடையது, மினல்லாஹ், அல்ஃபாஸும் மினல்லாஹ் அல்லாஹுடையது. முதல் வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்குது. குர்ஆனுக்கும் ஹதீஸ குதுசிக்கும் வித்தியாசம் என்ன, வேறுபாடு என்ன என்று பார்த்தால், குர்ஆனுடைய அல்ஃபாஸ் மினல்லாஹ் அல்லாஹுடையது, குர்ஆனுடைய பொருள் அல்லாஹுடையது. ஹதீஸ குதுசியுடைய விஷயத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்ஃபாஸ் வார்த்தைகள் ரசூலுல்லாஹ்வுடையது, ஆனால் மஆனி மஃஹூம் பொருள் அல்லாஹ்வுடையது. இதான் வித்தியாசம். இது ஒரு வித்தியாசம். குர்ஆன்ல ரெண்டுமே அல்லாஹ்வுடையது, ஹதீஸ குதுசில வார்த்தைகள் ரசூலுல்லாஹ்வுடையது, ஆனால் பொருள் மஆனி அல்லாஹ்வுடையது. இரண்டாவது வித்தியாசம் என்ன, வேறுபாடு என்ன என்று சொன்னால், குர்ஆன் என்பது ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் அது சொல்லக்கூடிய விஷயம் தவாத்துரான விஷயம். அது நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது பாதுகாக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் குர்ஆன், தவாத்துர் என்று சொல்வார்கள். தவாத்துராக ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. அது தவாத்துராக சொல்லப்பட்ட விஷயம். அதுல நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, பல ராவிகள் இருப்பார்கள். இது குர்ஆன். ஹதீஸ குதுசி என்பது இது எல்லா காலத்திற்கும் தவாத்துராக சொல்லப்பட்ட விஷயமாக இருக்காது. சில காலங்களுக்கு தவாத்துராக சொல்லப்பட்ட விஷயமா இருக்கும், சில காலத்திற்கு தவாத்துர் இல்லாத விஷயமா இருக்கலாம் என்ற ஒரு வேறுபாடும் இதற்குள்ள இருக்கிறது. ஏன்னா குர்ஆன் மாதியை பேசுகிறது, பாஸ்டை, குர்ஆன் முஸ்தக்பிலை பேசுகிறது, ஃபியூச்சரை, குர்ஆன் ஹால் பிரசன்ட்டை பேசுகிறது. எல்லாத்துமே தவாத்துரா இருக்கும். முந்திய நபிமார்களுடைய சம்பவம் தவாத்துராக குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயம், பிந்திய காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம் தவாத்துராக சொல்லப்பட்ட விஷயங்கள், பிரசன்ட் ஹால் இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் குர்ஆன்ல இருக்கிறது என்றால் அதுவும் தவாத்துரான. ஹதீஸ குதுசி அப்படி கிடையாது. ஒரு விஷயம் மாதியுடைய விஷயமாக இருந்தால் அந்த ஹதீஸ குதுசில அது தவாத்துராக இருக்கும், எல்லா காலத்துக்கும் தவாத்துராக இருக்காது. இந்த வேறுபாடு இருக்கிறது குர்ஆனுக்கும் ஹதீஸ குதுசிக்கும். மூன்றாவது விஷயம், குர்ஆனுக்கும் ஹதீஸ குதுசிக்கு வித்தியாசம் என்னவென்றால், குர்ஆன் ஓதினால் தொழுகை கூடும், ஹதீஸ குதுசி தொழுகையில ஓத முடியாது. இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயமாக இருக்கிறது. நான்காவது ஒரு விஷயம் இருக்கிறது, யாரெல்லாம் குர்ஆனை ஹக்கீம், குர்ஆனை மஜீதை முன்கீராக இருக்கிறாரோ அவர் காஃபிர். குர்ஆனை மஜீதை யார் மறுக்கிறார்களோ அவர்கள் காஃபிர். ஹதீஸ குதுசியை மறுத்தால் அவர் காஃபிர் அல்ல, ஃபாசிக் என்பதாக சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட வித்தியாசங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றார். இருந்தாலும் ஹதீஸ குதுசி என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிலா வாஸ்தே ஜிப்ரைல் என்று சொல்வார்கள். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய உதவி இல்லாமல்
ருயாய சாதிகா என்று சொல்லப்படுகின்ற உண்மையான கனவை கொண்டு வேறு விஷயங்களை கொண்டு அல்லாஹ் செய்வதாக அல்லாஹ் சொல்வதாக சொல்லப்பட்ட இல்ஹாம் செய்யப்பட்ட ஹதீஸுக்கு தான் ஹதீஸே குதுசி என்று சொல்லப்படும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் குர்ஆனுடைய அனைத்து ஆயத்துக்களின் மீதும் ஹதீஸ் சஹீஹான அனைத்து ஹதீஸ்களின் மீதும் ஈமான் கொண்டு முழுமையாக நம்பி ஈருலகத்துடைய வெற்றியை பெறக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.